வழக்கில் தொடர்புடைய கோவையைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி கந்தசாமிக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கினுடைய விவரம் என்ன? தீர்ப்பு குறித்த முழுமையான தகவல்கள். காயத்ரி, கோவை மாவட்டம் கொலை வழக்கில் பாஜக மண்டல துணைத் தலைவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி நன்கொடை வசூல் தகராறில் நடைபெற்ற கொலை வழக்கில் பாஜக கணபதி மண்டல துணைத் தலைவர் குட்டி என்கின்ற கந்தசாமி என்பவருக்கு கோவை கூடுதல் மாவட்ட நீதிமன்ற எண் 5 ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலந்துறை காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட கணபதிக்காரர் தோட்டம் 7 வாய்க்கால் பகுதியில் கிடா விருந்து விநாயகர் சதுர்த்தி முடிந்து அன்று இரவு கிடா விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது விநாயகர் சதுர்த்தி நன்கொடை வசூல் குறித்து பல்வேறு வகையாக பேசப்பட்டது. அதுல நாகராஜ் என்பவர் கந்தசாமியிடம் வசூல் சம்பந்தமாக கேட்டிருக்காரு. அதுல இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதுல நாகராஜ் அதே இடத்துல குத்தி கொலை செய்து விட்டு தலைமறைவாகிறாரு. இதுல நாகராஜ் கடுமையான காயமடைந்து முதல்ல கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவத்தில் சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. சிகிச்சை பலனின்றி அவர் பாத்தீங்கன்னா உயிரிழந்துறாரு. இதை கொலை வழக்கா பதிவு செய்து கோவை ஆலந்துறை காவல் நிலையத்தில் வழக்கு நடைபெற்று தற்போது இப்போ நீதிமன்ற காவலில் முடிஞ்சு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. காயத்ரி. சுரேஷ், இது குறித்த விவரங்களுக்காக